இப்போ அமீர் ஒன்று சொல்கிறாருன்னா இல்லை சார் இது இப்படி வைங்க ஓவியர் அப்படின்னாக்கா அப்போ நமக்கு புரியும் அது அவருக்காக தான் வைக்கிறாரு அதுக்கான. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவர் அது சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியது கரெக்டாக இருக்குன்னு. அப்போ அதே மாதிரி எல்லாமே அவர் ஒரு விஷயமும் பண்ணார். அது எனக்கு வந்து நான் அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா அவர் என்னன்னா ஒரு அடமெண்ட்டாக இதுதான் வேணும் அப்படின்னாருன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்பார். எதையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப எனக்கு உதாரணத்துக்கு ராம் எடுத்துக்கணும். ஓன் ப்ரொடக்ஷன். ஆமாம். சௌத்ரி சார் ஆர்பி சௌத்ரி சார்னு சொல்கிறாரு என் பையன்தான், ஆனால் ₹1 மேலே செலவு பண்ணாதீங்க, ₹1 படத்த முடியுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து இல்லை சார் அது 2.5 தாண்டி போய்கிட்டுருக்கு அப்படின்றேன். 2.5 மேலே போயிட்டுருக்குன்னு. இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணாங்க நான் பாய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அமீர் என்ன அமீர் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். சார் பரவாயில்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டியது நான் நினச்ச படத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் சார் இருந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3:45 சொல்ல பண்ணி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த டைம்னா இந்த டைம், இந்த இதுதான் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம. ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். அதான் சார். அதை தாண்டி என்னென்னாக்கா படம் ரிலீஸ் டைமில் ஒரு ப்ரெஷர் அவர் கொடுத்தாங்க. லேபில் உட்காந்து எல்லா பாக்ஸ்லேயும் நம்பர் போட்டு வச்சுருக்கேன், இந்தந்த ஊருக்கு இந்தந்த இடத்துக்கு இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த நம்பர் போட்டு வச்சுருவேன். ஆனால் பாக்ஸ் எடுக்க யாரும் வரல, எல்லாமே வெளியே தான் உட்காந்துருக்காங்க. லேப் வாசலில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் உட்காந்துருக்காங்க ராமில், யாரும் வாங்கிறதுக்கு உள்ளர வரல. அப்போ அமீர் என்கிட்ட சொல்ல சார் நான் வந்து டோக்கன் மாதிரி போட்டு கொடுத்துறேன், நீங்கள் வந்து எந்த ஊர் இப்போ திருச்சியில் ஒரு இடம்னாக்கா அந்த இடத்துல சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அந்த நம்பர் பாக்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். வருவாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வரவே இல்லை. 7 ஆச்சு 7:30 ஆச்சு, யாருமே வரல. காலம்பரம் ரிலீஸ் படம். அவர் என்ன மாரி வாங்க ஓவியர் அப்படின்ட்டு 2 பேர் அப்படி கிளம்பும், வாங்க டீ சாப்பிட போகலான்ட்டு எதிரில் பிரசாதுக்கு எதில் பொட்டி கடை மாதிரி இருக்கும். ஆமாம். நாங்கள் 2 பேர் அப்படி போகிறோம். கும்பல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு நேராக போய் டீ சாப்பிட்டு திருப்பி வரோம். இவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இவங்க வந்து ஒரு வார்த்தை பேசலாம் போகிறேன். எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அமீர் என்ன மாரி அப்படின்னா, சார் என்ன சார் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை சார், என் காசு தானே, என்னை நம்பி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்துருக்காங்க, என் காசு தானே, நாளைக்கு ரிலீஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, அடிக்க போகிறாங்களா, 3 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிப்போம், 6 மாதம் கழிச்சு யாரும் என்னை கேட்க வேணாம்ல.